ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படிங்க? நம்ம இன்றைக்கி எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்? நம்ம நாட்டில் இப்போ வந்துட்டுருக்கு இந்த கோவிட் வேக்சின்ஸை பற்றி தான் பேச போகிறோம். இந்த 2 கோவிட் வேக்சின்ஸ்லேயும் பற்றி நம்ம நெட்டில் தேடும்போது நம்மளுக்கு 2 ஃபோட்டோஸ் தொக்கா மாட்டிச்சு. அந்த 2 ஃபோட்டோஸில் இருக்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இப்போ சாதாரணமாக ஒரு வேக்சின் உருவாக்கணுன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 ஃபேஸ் டெஸ்டிங் தேவை. அது நிறையா வீடியோஸில் பார்த்துருவீங்க. இப்போ நம்ம கோவிட் 1 இயர் தான் ஆக போகுது. நம்ம பசங்கள்லாம் நல்லா வெறித்தனமாக பர்த்டே நம்ம கொண்டாடினாங்க. அந்த மாதிரி நிலைமையில் நம்மளுக்கு ஒரு சீக்கிரமாக ஒரு வேக்சின் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். நம்ம கோவிஷீல்டு வேக்சின், இந்த கோவிஷீல்டு வேக்சின் எந்த நாட்டில் உருவாக்குறாங்கன்னா யூகே தான் உருவாக்குறாங்க. யூகேயில் யூனிவர்சிட்டி, அதாவது ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியும் ஆஸ்ட்ராஜெனிகா அப்படின்ற ஒரு மருந்து நிறுவனமும் சேர்ந்து நம்ம கோவிஷீல்டு வேக்சினை உருவாக்குறாங்க. இந்த கோவிஷீல்டு வேக்சின் அவங்க உருவாகிட்டு இருக்கும்போதே நம்ம நாட்டில் நம்பர் 1 வேர்ல்டுலேயே நம்பர் 1 வேக்சின் ப்ரொடியூசிங் நிறுவனமான சீரம் இன்ஸ்டியூட் பூனேயில் இருக்குது. அது நாங்கள் கோவிஷீல்டு உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோவேக்சினுக்கு வந்தால் நம்ம கோவேக்சின் பாரத் பயோடெக் நிறுவனம், இந்தியாவில் இருக்க நிறுவனம், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச், பாரத் பயோடெக் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான நிறுவனம். நிறைய வேக்சின்ஸில் உருவாக்கியிருக்காங்க. அவங்களும் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சும் இவங்களும் சேர்ந்து நம்ம கோவேக்சின் உருவாக்குறாங்க. இப்போ ஒரு வேக்சின் உருவாக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த அளவுக்கு எஃபர்ட். இப்போ இந்த வேக்சின் போட்டால் 100% நோயே வராதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ கோவிஷீல்டு வேக்சின் 3rd ஃபேஸ் டெஸ்டிங் முடியும் போது யூகேவில் 70% இந்த வேக்சின் போட்டிங்கன்னா உங்களுக்கு நோயே வராது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே 3rd ஃபேஸ் டெஸ்டிங் இந்தியாவில் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1600 பேருக்கு. அதோடய எஃபிஷியன்சி இன்னும் வெளியில் வரலை. அந்த மாதிரி நம்மளுடைய கோவேக்சின் இன்னும் சும்மா இல்லை. ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் முடிக்குது ஒரு 800 பேர் வச்சு. அதில் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து 3rd ஃபேஸ் நடக்குது. அந்த 3rd ஃபேஸ் கிட்டத்தட்ட ஒரு 22,500 பேரை வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் அதோடைய ரிசல்ட் நம்மளுக்கு சொல்லலை. இது ஹிந்து பேப்பரில் இருந்த ஃபோட்டோ. ஓகேவா? நம்ம அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். அடுத்த ஃபோட்டோ வேக்சினோடைய டைப் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரீகாமினன்ட். கோவிஷீல்டு ரீகாமினன்ட்னா இந்த கொரோனா வைரஸில் இருக்க ஒரு சில பாட்டையும் வேறு ஒரு சாதாரண வைரஸில் இருக்க பாட்டையும் ஒன்றா சேர்த்து அதை நம்ம உடம்புக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணி அதனால் நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி உருவாக்குறாங்க. நம்ம கோவிஷீல்டுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா சிம்பான்சி அடினோ வைரஸ் அப்படின்ற ஒரு வைரஸ் கேரியராகவும் இந்த நம்ம கொரோனா வைரஸில் இருக்க ஸ்பைக்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த படத்துலலாம் அந்த கொரோனா வைரஸோட பிக்சர்லாம் பார்த்தா மேலே முள்ளாக இருக்குங்க, அதான் ஸ்பைக்ஸ்னுவாங்க. அது ப்ரோட்டீன்ஸில் உருவாக்கப்பட்டது. அதையும் ஒன்றா சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து இந்த கோவிஷீல்டு வேக்சின் உருவாக்கப்படுறாங்க. இந்த கோவேக்சின் எப்படி உருவாக்குறாங்கன்னா நம்ம கொரோனா வைரஸையே டெத் ஸ்டேஜ், அதாவது அதை இன்ஆக்டிவ் ஆக்கி அதை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தி அதன் மூலமாக எதிர்ப்பு சக்தி உருவாக்குறாங்க. இப்போ அடுத்து ஒரு வயலில் ஒரு பாட்டில் எத்தனை பேர் கொடுக்கலாம்? 10 பேர் கோவிஷீல்டு, 20 பேர் கோவேக்சின். அடுத்து ரெண்டுத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் கிட்டத்தட்ட 6 மாதம், அவ்வளோதான் அதோட லைஃபு. அடுத்து எக்ஸ்பைரி டேட் அந்த பாட்டிலில் இருக்கும். இதை மானிட்டர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு அமைப்பும் வைக்கல. இந்த ஊசிகள் நம்மளுடைய மசில்ஸில் மட்டும்தான் போகணும், இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன்ஸ். அடுத்து நம்ம கோவிஷீல்டு லைட்டாக ப்ரௌனாக இருக்கும். நம்ம கோவேக்சின் ஒயிட்டாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், தண்ணி எப்படி இருக்குது அந்த மாதிரி இருக்கும். அடுத்து டோசேஜ் எவ்வளோ அளவு கொடுக்கணுன்னா 0.5 ml தான் நம்மளுடைய கோவிஷீல்டாக இருந்தாலும் கோவேக்சினாக இருந்தாலும் கொடுக்கணும். அடுத்து கோர்ஸ், அதாவது எத்தனை டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை டைம்னால்
இது எத்தனை டைம்னா கிட்டத்தட்ட 2 டைமாவது அதோட டோசேஜ் வந்து கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அந்த 2 டைமும் ஃபஸ்ட்டு இப்போ போடுறோன்னா அடுத்த 4 வாரம் கழித்து போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த நம்ம கோவிஷீல்டு வந்து 4 வாரன்றது வந்து ஒரு 2.5 மாதம் கூட கழித்து போட்டுக்கலாம் அப்படின்னு வெப்சைட்ஸில் நிறையா போட்டிருக்காங்க. இந்த ப்ரெக்னென்ட் உமன்ஸு 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க, அப்புறம் இந்த பால் கொடுத்து இருக்கின்ற உமன்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இந்த வேக்சின்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கிற இந்த இடம் வந்து ஒரு 2 டிகிரி செல்சியஸ்லேருந்து 8 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே இருக்கணும். அடுத்து வந்து அதுக்கான சர்ஃபேஸ் ஏரியாவும் சொல்கிறாங்க. அடுத்து வந்து இந்த வேக்சின்ஸ் வந்து ஷேக் பண்ணக்கூடாது அடிக்கடி. இந்த வேக்சின்ஸ் வந்து திறந்து வைக்கக்கூடாது. நம்ம சும்மா சாதாரணமாக ஒரு வேக்சினை பிரிச்சுட்டு சும்மா சாதாரணமாக ஒரு மருந்து பிரிச்சுட்டு அப்படியே வச்சுட்டு போகிற மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு வேக்சின் எடுக்கணுமா 10 பேருக்கும் போட்டு விட்றணும் உடனே. சும்மா திறந்து வைக்கிற வேலை அதெல்லாம் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து இந்த வேக்சின் வந்து சீக்கிரமாக உறையக்கூடியமா. ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும். அடுத்தது என்னென்னலாம் வந்து அந்த வேக்சின் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஒரு வேளை வேக்சின் வந்து உறைஞ்சி போச்சுன்னா, அப்படி இல்லைன்னா பாதி உறைஞ்ச நிலைமையிலையும் பாதி வந்து லிக்விடாகவும் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க அப்படின்னு 2 வேக்சின் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து நம்ம வேக்சின் போட்டதுக்கப்புறம் வேக்சின் பார்க்கும்போது அதிலே வேறு ஏதாவது கலர் சேஞ்சஸ்ஸு, வேறு ஏதாவது விசிபிள் பார்ட்டிகல்ஸ் ஏதாவது ஒன்று அந்த வேக்சினில் இருந்தால் அப்பயும் வந்து தூக்கி போட்டுடணும். இந்த நம்மளுடைய வேக்சின் அந்த மாதிரி ஏதாவது பொருள் வேக்சின்குள்ளே இருந்தால் தூக்கி போட்டுடணும். அடுத்து வந்து சம் மைல்டு ஏஇஎஃப்ஐனா அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபாலோவிங் தி இம்யூனேஷன். அட்வர்ஸ் ஈவெண்ட்ஸ்னால் நம்ம வந்து வேக்சின்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து வேக்சின் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நடக்குதுன்னா அந்த என்னென்ன நடக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நடந்துச்சுன்னா அந்த வேக்சின்ஸ் பாட்டில்ஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் ட்ரை பண்ணி தூக்கி போட்டுடணும். இந்த 2 இதுக்குமே சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வேக்சின்ஸ் வந்து கடைசி பாயிண்ட்ஸை வந்து சொல்கிறாங்க பாருங்கள். வேக்சின் த்ரோம்போசைட்டோபினியா இருக்கவங்களுக்கு கோவிஷீல்டு வேக்சின் போடக்கூடாது. எந்த வேக்சினும் போடக்கூடாது ஆல்மோஸ்ட்டு. த்ரோம்போசைட்டோபினியானா நம்மளுடைய ரத்த தட்டணுக்கள் அந்த கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு. அந்த தட்டணுக்கள் தான் நம்மளுக்கு இம்யூனேஷன் வேலையை பண்ணுது. ஸோ அதுவே கம்மியாக இருக்கும்போது நம்ம அந்த வேக்சின்ஸ் எந்த வேக்சின்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி இங்கே வந்து கடைசி பாயிண்ட்டுக்கு வேக்சின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை வேக்சின் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து வேறு ஏதாவது ஒரு ஆன்டிபாடி எடுத்திருந்தால் குளோரோஃபின் அப்புறமேட்டு வந்து கார்டிசோல் கொடுத்துருக்காங்க. அந்த இதெல்லாம் இருந்தால் நம்ம வேக்சின்ஸ் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதனால் மெயினாக வேக்சின் போடுறதுக்கப்புறம் என்னென்ன வரும்னா தலைவலி, ஊசி போட்ட இடத்துல வலி, அப்புறம் வந்து வாமிட்டு, உடம்பு வந்து சில்னஸ் ஆகுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிஷீல்டில் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு பேராசிட்டமால் கூட கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து